இந்த வீடியோல தல அஜித் அவர்களோட விடாமுயற்சி படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுகளோட நான் வந்திருக்கேன். நீங்க வேற எந்த சேனல்லையும் நான் சொல்ற அப்டேட்டுகளை கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூப்பரான அப்டேட்டுகளோட வந்திருக்கேன். இந்த வீடியோல மகிழ் திருமேனி கிட்ட அஜித் அவர்கள் மனமுருகி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காராம். அதை கேட்டு மகிழ் திருமேனி துள்ளி குதிச்சிருக்காராம். என்னடா தல அஜித்தே இந்த மாதிரி சொல்லிட்டார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம மகிழ் திருமேனி அஜித் அவர்களை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, இந்த படத்தோட ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை கேட்டோன்னே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது என்னங்கிறத பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு தடவைக்கு 100 தடவை பார்க்கலாம், அப்படி ஒரு சம்பவத்தை அஜித் குமார் அவர்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மகிழ் திருமேனி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா ரெஜினா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரெஜினா அவர்கள் கவர்ச்சியெல்லாம் வேற லெவல் பண்ணியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு கிளாமராக நடிச்சிருக்காங்களாம். அது எதுக்காக அப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஓப்பனாக ஒரு பிரைவேட் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இந்த படத்தில் தாறுமாறான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அதுவும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா இந்த படம் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோன்னே மற்ற படத்தோட ப்ரொடியூசர்ஸ், இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் மிரண்டு போய் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்டா அஜித் குமார் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சோசியல் மீடியாவில் ரொம்ப கேவலமாக எழுதுனாங்க. அதுக்கெல்லாம் செருப்புலேயே அடிக்கிற விதமாக அஜித் அவர்கள் அவரோட ஆள் மனசுலேருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோன்னே நெகட்டிவாக எழுதுனவங்களாம் இப்போ பாசிட்டிவாக எழுதிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இத்தனை அப்டேட்டுகளும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் இப்போவே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் விடாமுயற்சியாக போராடி இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும், இல்லை அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும், ஏகப்பட்ட விஷயம் பண்ணி பார்த்தாங்க. ஒரு வழியாக February 6ஆம் தேதி இந்த படம் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தான் நம்ம அஜித் ரசிகர்கள் மூஞ்சியில் ஒரு புன்னகை, அந்த ஒரு சிரிப்பவே பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு அஜித் ரசிகர்கள் ரொம்பவே ஏங்கி போயிருந்தாங்க. எப்படா தலைவரோட படம் வரும், எப்படா தலை தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆள் மனசில் இன்னைக்கு சந்தோஷத்தை பார்க்க முடியுது. சரி, ஃபஸ்ட்டு இப்போ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னன்னா தலை அஜித் அவர்கள் ஒரு விஷயத்தை மனம் உருகி சொல்லியிருந்தாரு மகிழ் திருமேனிக்கிட்ட. அது என்னன்னா பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு நினச்சா, ஆனால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக முடியலையேன்னு சொல்லிட்டு மகிழ் திருமேனி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து அஜித் அவர்கள் மகிழ் திருமேனியை கூப்பிட்டு, என்ன இதுக்கே ஃபீல் பண்ணுறீங்க, நம்ம படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் பண்டிகை, அன்னைக்கு தான் நம்மளுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தட்டி கொடுத்துருக்காரு மகிழ் திருமேனியை. இதை கேட்டோன்னே மகிழ் திருமேனி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாராம். என்னடா தலை வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் உண்மையான பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். அதுக்கப்புறமா நம்ம தலையோட ஓப்பனிங் சீன் இந்த படத்தில் எப்படிப்பா இருக்குன்னு சொல்லி மகிழ் திருமேனிகிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓப்பனிங் சீன் ரொம்ப மாசாக, ரொம்ப ஸ்டைலாக, அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சீனை வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் வைக்க கிடையாது. இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவோட பின்னாடி மண்டையில் கேமரா வச்சுட்டு அவர் நடந்து போகிற மாதிரி, அவர் கை தனியாக கால் தனியாக, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறது, அதுக்கப்புறமா அந்த கேமரா தூக்கி காலில் வச்சுட்டு பாதி கேமரா மறைச்சு அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கறது, அப்புறம் வேணுனே ஒரு ஃபைட் சீனை உருவாக்கி அதுக்கப்புறமா என்ட்ரி கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த சீனுமே தலைக்கு இந்த படத்தில் ஓப்பனிங் கிடையாது. ரொம்ப நார்மலாக ஓப்பனிங் சீன் இருக்கும். ரொம்ப சாதாரணமாக ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடுவார். அப்படித்தான் இந்த படத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஸ்டைலாக காட்டணும், ரொம்ப மாசாக காட்டணும்னு சொல்லி அப்நார்மலாக எந்த சீனுமே இருக்கல. சாதாரணமாக ஒரு மனுஷன் இருந்தால், சாதாரணமாக இப்போ நீங்களும் நானும் இருந்தால் எப்படி இருப்போம், எப்படி சண்டை போடுவோம், எப்படி ஒரு ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸில் எப்படி நம்ம இருப்போம், ரியல் லைஃப்பில் எப்படி இருந்து ஒரு பிரச்சனை எதிர்கொள்வோம், ஒரு சண்டைக்கு எப்படி போவோம், அந்த மாதிரி தான் அஜித் அவர்கள் இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். ரொம்ப ஹீரோவிசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப போட்டு ஒரு டார்ச்சர் பண்ணல, நார்மலாக யதார்த்தமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அஜித் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்டவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா
இந்த படத்துல வந்து தல அஜித் அவர்கள் நடிப்பை பார்த்து நீங்க ஒரு தடவைக்கு 10 தடவை அந்த படத்தை பார்க்கலாம். அப்படி ஒரு சூப்பர் ஹிட்டான நடிப்பு வந்து குடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு எமோஷனலா நிறைய இடங்கள்ல கனெக்ட் ஆகும். அஜித் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த படத்துல நடிப்போட வித்தியாசத்தை வந்து பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு அஜித் அவர்கள்கிட்ட நான் வேலை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா வந்து மகிழ் திருமேனி அவர்கள் பேசியிருக்காரு. இதை கேட்ட உடனே நம்மளுக்கும் கூட ஓகே, அஜித்தோட டிஃப்ரெண்ட்டான ஏங்கிளில் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டில் வந்து அஜித் அவர்களை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குன்னு நம்மளுக்கு இப்போவே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து ரெஜினா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு கவர்ச்சியான படு கிளாமரான ஒரு ரோலை வந்து மகிழ் திருமணி வந்து கொடுத்துருக்காங்க. அதே அவங்க வந்து ஓப்பனாக வந்து ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு வந்து பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நான் கிளாமராக நடிச்சிருக்கேன், கவர்ச்சியாக நடிச்சிருக்கேன், ரொம்ப ஸ்டைலிஷாக நடிச்சிருக்கேன், எனக்கு இந்த அனுபவம் வந்து புதுசாக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. சரி, இந்த படத்தில் இவங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கூட இருக்கிற ஒரு ரோல். அதாவது ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுன் கூட சேர்ந்துட்டு இவங்க வந்து அஜித் குமார் அவர்களை பழி வாங்குறதா இவங்களோட ரோலு. இவங்க வந்து நயவஞ்சகமாக வந்து அஜித்தை வந்து ஏமாற்றி நான் வந்து ஒய்ஃபை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கதாபாத்திரத்தை வந்து கூட அஜித்துக்கு இருந்து பழி வாங்குற மாதிரி ஒரு கேரக்டர், அதை வந்து ரொம்ப கவர்ச்சியாக வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த சுருள் முடி வேணும்லாம் சொல்லிட்டு மகிழ் திருமேனி வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த மாதிரி கெட்டப் கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி காஸ்டியூம் கொடுத்தா நல்லாயிருக்குன்ட்டு மகிழ் திருமேனி உட்காந்து யோசித்து வர்ணித்து அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு ரோல் தான் வந்து ரெஜினா வந்து பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே அஜித் ஃபேன்ஸும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எகிறது. எப்படா வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது, அது போக இப்படியெல்லாம் வந்து கிளாமராக இருப்பா, அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்போவே ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபயர் வந்து பற்றிக்கிச்சு அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. உங்களுக்கு பற்றிக்கிச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்ததாக வந்து February 6 வந்து இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோன்னே அடுத்தடுத்த படங்களை கையில் வச்சுருந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்லாம் வந்து அடடா நம்ம மகிழ் திருமணியோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் நம்ம தலை நடிச்சிருக்காரு, எப்படி இந்த படம் வந்து பயங்கரமாக ஓட போகுதுன்னு தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின். இப்படி எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கோடு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த கேப்பில் வந்து நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம படம் சர்க்கிளில் முடிஞ்சிடும். அதனால் எப்படி ஒரு 2 வாரத்துக்கு நம்ம படம் ரிலீஸ் எல்லாம் தள்ளி போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்காகவே ரிலீஸ் டேட்டுகளை வந்து தள்ளி போடுறதா வந்து பேசிக்கிறாங்க கோரம்பாக்கத்துலன்னு சொல்லிட்டு ஹாட் நியூஸாக வந்து இன்றைக்கி எல்லா செய்தி சேனல்லையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இது விடாமூச்சி படத்தை பார்த்து பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் காமெடியாக ஒரு மீம்ஸ் மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எகிரி கிடக்குது. சினிமா வட்டாரங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ஹெவி வெயிட் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா மகிழ் திருமேனியோட ஒட்டுமொத்த உழைப்பையும் அந்த படத்தில் வந்து போட்டிருக்காராம். ஆல்ரெடி நீங்கள் மகிழ் திருமேனியோட படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான படத்தை தான் வந்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான படமாக இந்த படம் இருக்க போகிறனால மற்ற ப்ரொடியூசர்ஸ் மற்ற டேரக்டர் எல்லாம் அவங்கவுங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் நல்லா ஓடுதா இல்லை ஆவரேஜாக ஓடுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம படங்களை வரிசையாக இறக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணதாக வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாலையும் மற்ற செய்தி சேனல்லையும் வந்து இது ஒரு பெரிய விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததாக வந்து நம்ம தல அஜித் அவர்கள் வந்து இப்போ பத்மபூஷன் அவார்டுக்கு வந்து பரிந்துரை பண்ணி அவரோட பேர் வந்து வந்திருக்குது. இதை பார்த்த உடனே எடுத்தோடனே அஜித் மேலே இருக்கிற வன்மத்தையெல்லாம் வந்து கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா அஜித் அவர்களை வந்து ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருக்குது. என்னதான் ஒரு கூட்டம் இருந்தாலும் அவர் தொடர்ந்து இந்த தடைகளையும் நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து தடைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட ஃபிலிம்லேயும் சரி அவரோட ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி அடுத்தடுத்த சாதனைகளை வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த சூழலில் பொதுவாக அவரை பற்றி பேசிட்டாங்க. பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்டு அஜித் என்ன பெரிய ஆளா, இது வேணும்னு 1 இயர்ஸ் வந்து திட்டமிட்டு வந்து பண்ணுறாங்க. அஜித் அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுத்து விஜயை வந்து இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்கள்லாம் வந்து இன்றைக்கி அஜித் குமாருக்கு எகென்ஸ்டாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மனுஷன் அஜித் குமார் அவர்கள் வந்து ஹார்ட் ஃபெல்ட்டாக வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருந்தார். அது என்னென்னா வந்து இந்த அவார்டு எனக்கான அவார்டு மட்டும் இல்லை, என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்ட என்னோட திரையுலக நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வழிகாட்டியாக இருந்த திரைப்பட ஜாம்பவான்கள், அது மட்டும் இல்லாமல் என்னோட நண்பர்கள், எனக்கு இத்தனை நாளாக சப்போர்ட் பண்ண ஆதரவாளர்கள், என்னோட நலன் விரும்பிகள், அது மட்டும் இல்லாமல் என்னோட ரசிகர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண என்னோட நண்பர்கள். ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நிறைய ஒரு 4-5 ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து சொல்லியிருக்காரு மென்ஷன் பண்ணிவிட்டு, சென்னை மோட்டர் கிளப்பு இந்த மாதிரிலாம் வந்து. அதே மாதிரி
இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்த நம்மளோட கவர்மெண்ட்டுக்கும் வந்து வந்து இந்த அவார்டு வந்து போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் நான் சாதிக்கணும்னு சொல்லி உறுதுணையாக என் கூடவே இருந்த அவரோட அப்பா அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவரையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தான் என்னவா வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி அவங்க அம்மாவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 வருஷமாக எந்த ஒரு தனக்கான ஒரு சுய லாபத்தை வந்து எதிர்பாராமல் என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு விட்ட என்னோட மனைவி. அது மட்டும் இல்லாமல் என் பசங்களை பார்த்து நான் எப்படியெல்லாம் பொறுப்பாக இருக்கணும், அவங்களுக்கு நான் என்ன ஒரு முன்னுதாரணமாக வாழணும்னு சொல்லி அவங்கள பார்த்து நான் வந்து வளர்ந்துட்டுருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டு எனக்கு கிடைக்கிறனால மேலும் வந்து நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் ரொம்ப கடினமாகவும் உழைக்கணுங்கிற உத்வேகம் எனக்கு வருது. ஸோ இத்தனை பேரும் இதில் வந்து இந்த அவார்டுக்கு உரியவங்க. அதனால் இது வந்து இந்த அவார்டு வந்து எனக்கான அவார்டு, என்னோட அவார்டுன்னு வந்து நான் சொல்ல முடியாது. இது எல்லாம் உங்களுக்கானது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து அஜித் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து இந்த மனுஷன் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆள் மனசுலேருந்து இது நம்ம வந்து தலக்கணம் பிடிக்காமல் இது வந்து நம்ம இப்படி ஒரு அவார்டு வாங்கிட்டோங்கிற கர்வம் இல்லாமல் எல்லாருக்குமே இது சொந்தம், நான் மட்டும் டக்குன்னெல்லாம் வந்து இந்த அவார்டு வந்து நானே எல்லாம் பண்ணி வாங்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் இவ்வளோ தூரம் வர்றேன், இவ்வளோ ஸ்போர்ட்ஸ்லேயே ஆகட்டும், ஒரு ஃபிலிம்லேயே ஆகட்டும், இந்த அளவுக்கு இருக்குன்னா இவங்களோட இத்தனை பேர்த்தோட பங்களிப்பும் இருந்தனால தான் நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. இதே வேற ஒரு நடிகராக இருந்தால் இது நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன், டீ வித்து வந்தேன், நான் வந்து என்ன சொன்னேன் கண்டக்டராக இருந்து வந்தேன், நான் வந்து பஸ் டிரைவராக இருந்து வந்தேன் அப்படின்லாம் அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன், சூப்பராக வந்து பாடுபட்டால் முன்னாடி வந்துட்டேன், இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லி கெத்தாக வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அதெல்லாம் இல்லாமல் நான்லாம் ஒன்றுமே இல்லை, என்னை வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறது ஆணித்தனமாக அடித்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. எந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தாலும் இப்படியெல்லாம் ஒரு லெவலுக்கு இறங்கி வந்தெல்லாம் பேச மாட்டாங்க. தல அஜித் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை வந்து விளக்கியிருக்காரு. இதை கேட்டோடனே அஜித்தை பற்றி நெகட்டிவாக பேசணும் கூட இன்றைக்கி பாசிட்டிவாக பேசுகிறாங்க. தலை இப்படியெல்லாம் சொல்லிட்டாரு, ரொம்ப மன வருத்தமாக போச்சு, இப்படியெல்லாம் தப்பாக பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான் வந்து பேசுனாங்க. ஆனால் இன்றைக்கி தலைக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. தலை அவர்கள் வந்து அவரோட மனசில் ஆள் மனசில் என்ன இருக்குது, மக்களை பற்றி என்ன இருக்குது, அவரோட ரசிகர்கள் பற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத புட்டு வச்சுட்டாரு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பரவாயில்ல, இந்த மனுஷன் நல்ல மனுஷன் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. சரி, இதுதான் வந்து தல அஜித் அவர்கள் ஒரு செய்தியை வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, அடுத்ததை வந்து ஓகே, இந்த வீடியோட கிளைமேக்ஸாக வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து சாதாரணமாக வந்து ஒரு படத்தில் வந்து கமிட் ஆக மாட்டாராம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த படத்தோட கதையில் இவருக்கு என்ன ரோலு, இவரோட ரோல் ஸ்ட்ராங்காக இருக்குமா, அந்த அளவுக்கு தனக்கு ஒர்த்ஃபுல்லான கதையாக அந்த படம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசிச்சு தான் வந்து படத்தை வந்து செலக்ட் பண்ண வராம். ஆல்ரெடி மங்காத்தாவை செலக்ட் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறமா விடாமுயற்சியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஹேண்ட்ஸமான ஒரு வில்லனாக வந்து நடிச்சிருக்காரு. நீங்கள் ஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிவிக்க போதும் அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் கிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டண்ட் சீன்லாம் வந்து கோரியோகிராஃப் பண்ணும்போது ஸ்டண்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை வர எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணி காட்டுறாராம். இந்த சீன் இப்படி வேண்டாங்க, இப்படி வச்சுக்கலாம், இந்த ஃபைட் வந்து பஞ்ச் பண்ணுறது இப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு கோரியோகிராஃப் பண்ணுறாராம், சொல்லிக் கொடுக்குறாராம். அந்த அளவுக்கு ஆக்ஷன் கிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ரொம்பவே வந்து இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து வேறு லெவலில் இருக்க போதான். தலா அவர்களுக்கும் நம்ம ஆக்ஷன் கிங்குக்கும் வந்து பயங்கரமான ஒரு சண்டை வருதாம். அந்த சண்டையெல்லாம் டூப் போடாமையே 2 பேருமே டூப் போடாமையே நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆக்ஷன் கிங்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆக்ஷன் கிங்கு தான் ஹீரோங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரிய போதாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட கதை கொஞ்சம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் திரும்பும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. சரி, என்னவோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனாதான் இத்தனை சென்டிமெண்ட்டுகளும் இத்தனை விஷயங்களும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா ஃபுல் பேக் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக வந்து இந்த படத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விருந்தாக வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் அஜித் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக தான் இந்த படம் வந்து இருக்க போகுது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே வந்து இந்த படம் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நான் சொல்ல வந்த அத்தனை அப்டேட்டுகளும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பார்ட் என்ன, நான் சொன்ன விஷயங்கள்ல அப்படிங்கிறத கோட் பண்ணி ஒரு கமெண்ட்டை வந்து போட்டுவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் நீங்கள் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுவிட்ருங்க. இந்த வீடியோவை வெறித்தனமான அஜித் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இம்மிடியட்டாக ஷேர் பண்ணி விடுங்க. படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹைப்பாக வந்து கிளப்பி விட்டுடலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.